இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்திய பிக்குமார்களின் பின்னால் நின்ற மர்மக்குழு இவர்கள்தான். விசாரணையில் அம்பலமாகும் அதிர்ச்சிகள். பிக்குகள் என்றாலும் சட்டம் பாயும் என்று கொந்தளித்த அனுர அரசு. கனேமுள்ள சஞ்சீவவின் கொலைக்கு உதவி புரிந்த பெண் சட்டத்தரணி குறித்து சற்று முன் வெளியாகியுள்ள தகவல்கள் சிக்கவுள்ள முக்கிய புள்ளி. பெண்ணுக்கு துப்பாக்கி காட்டி மிரட்டிய அர்ச்சுனா எம்பிக்கு விளக்கமறியல். தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை அகதி இளைஞனுக்காக கவலையை தெரிவித்து அரசாங்கத்தை உடனடி நடவடிக்கை எடுக்க கோரிய நாமல் ராஜபக்ச. அரச பணம் ஹேக்கிங் சம்பவத்தால் நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் குழப்பம். இலங்கைக்கு 110 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய குஸ் மற்றும் ஹாசிஸ் ரக போதைப் பொருட்களை தாய்லாந்தில் இருந்து கடத்தி வந்து சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்ட பிக்குமார்கள் குறித்து விசாரணையில் அதிர்ச்சியான பல தகவல்கள் அம்பலமாகியுள்ளதோடு பலரும் சிக்க உள்ளனர். குறித்த கடத்தலின் பின்னணியில் தாய்லாந்தில் உள்ள ஒரு விகாரையில் தங்கியிருக்கும் ஒரு இலங்கை பிக்கு செயற்பட்டுள்ளார் என்பதும் அவரே இந்த போதைப் பொருள் தொகுதியை இலங்கைக்கு கொண்டு செல்வதற்காக வழங்கியுள்ளார் என்பதும் விசாரணைகளில் சற்று முன் அம்பலமாகியுள்ளது. நேற்று முன்தினம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து காவல்துறை போதைப்பொருள் பணியகத்தினரால் பெரிய தொகை போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 பிக்குகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதோடு தங்கள் முகத்தை துணியால் மூடி வீடியோவில் தெரியாமல் அவர்கள் மறைந்து செல்வதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நேற்று முன்தினம் 22 பிக்குகளும் நீர்கொழும்பு நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு மேலும் 7 நாட்கள் அவர்கள் அத்தனை பேரையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி கொடுத்துள்ளதோடு விசாரணைகளில் இவர்களுடன் தொடர்பில் இருக்கும் ஏனைய கும்பல் குறித்தும் அம்பலமாகும். இந்த போதைப்பொருள் கடத்தல் மிகவும் திட்டமிட்ட முறையில் பேஸ்புக் சமூக வலைதளம் ஊடாக ஒருங்கிணைக்கப்பட்டமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதோடு பிலியந்தலை மடப்பாத்த பகுதியில் உள்ள விகாரை ஒன்றை சேர்ந்த 3 பிக்குகள் மிகுதி பிக்குகளை சமூக வலைதளங்கள் ஊடாக தொடர்பு கொண்டு குறித்த தாய்லாந்து பயணத்தை ஏற்பாடு செய்துள்ளனர். ஒவ்வொரு பிக்குகளும் வெவ்வேறு இடங்களை சேர்ந்தவர்கள் என்பதோடு கம்பகா மீகவத்த பகுதியில் கைது செய்யப்பட்ட பிக்கு ஒருவரிடம் நடந்த விசாரணையில் இதற்கு முன்னரும் 2 முறை போதைப் பொருட்களை அவர் இலங்கைக்கு கடத்தி வந்திருப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளார். பிக்குகளே குறித்த போதைப் பொருள் கடத்தலை செய்தமை பல விமர்சனங்களை கிளப்பியுள்ளதோடு இவருக்கு கடந்த முறை போதைப் பொருள் கடத்தி வந்ததற்காக 80,000 ரூபாய் பணம் கிடைத்துள்ளதோடு இந்த போதைப் பொருள் அத்துருக்கிரிய பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஒப்படைக்கப்பட்டதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளதை அடுத்து குறித்த வீட்டை தேடி அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள பிக்குகளில் 3 பேர் இதற்கு முன்னரும் இதே போன்று போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டமை தெரிய வந்துள்ளது. மீககவத்தையில் கைது செய்யப்பட்ட பிக்கு நேற்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அரச தரப்பு இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி அடைந்துள்ளதோடு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றும் பிக்குகள் என்றபடியால் எந்த மன்னிப்பும் இல்லை என்றும் இந்த விவகாரத்தில் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். பிக்குகள் வெளிநாடு செல்ல முன் மகாநாயக்க தேரர்களின் பரிந்துரை கடிதம் மற்றும் புத்த சாசன அமைச்சின் அனுமதி பெறப்பட வேண்டும் என்ற விதிமுறை தற்போதைய அரசாங்கத்தினால் நீக்கப்பட்டமை இந்த சம்பவத்துக்கு வழிவகுத்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்தில் வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு பெரிய உதவி செய்து கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சட்டத்தரணி தாமரா குமாரி அபிரத்ன நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டதோடு பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் திட்டமிட்ட குற்ற கும்பல் தலைவர்களுக்கும் குறித்த சட்டத்தரணிக்கும் இடையில் மிக மிக நெருங்கிய தொடர்புகள் இருந்ததை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அம்பலப்படுத்தியுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொன்ற நபர் சட்டத்தரணி போல் வேட வருவதற்கு தேவையான களத்துப்பட்டி மற்றும் சட்டத்தரணி அடையாள அட்டையை தயாரித்து கொடுத்த குற்றச்சாட்டின் பேரிலேயே சட்டத்தரணி தாமரா குமாரி அபிரத்ன கைது செய்யப்பட்டார். சட்டத்தரணியின் அடையாள அட்டை தாக்குதல்தாரியிடம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதோடு கெகல்பத்ர பத்மே பெக்கோ சமன் மற்றும் கரக்கட்டா போன்ற முக்கிய குற்றவாளிகளுடன் இவருக்கு தொடர்புகள் இருந்தமையும் விசாரணைகளில் இப்பொழுது அம்பலமாகியுள்ளது. மடகஸ்காரில் கரக்கட்டா கைதாவதை தடுக்க ஏற்பாடுகளை இவர் செய்து கொடுத்துள்ளதாக காவல்துறை பரிசோதகர் சுமிந்த குணசேகர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். 2016 முதல் 2025ஆம் ஆண்டு வரை இவர் 15 முறை வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதோடு கடவத்தையில் ஒரு வங்கி கணக்கில் மாத்திரம் 23 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டு அதே அளவு தொகை மீளவும் பெறப்பட்டுள்ளது. ஒரு சட்டத்தரணியாக இவ்வளவு பெரிய தொகையை ஈட்ட முடியாது என அவரது அலுவலக ஊழியர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. 1970ஆம் ஆண்டு பிறந்த இவர் 1972ஆம் ஆண்டு என போலியாக மாற்றப்பட்ட அடையாள அட்டையை பயன்படுத்தி மக்கள் வங்கி கணக்கில் 7 கணக்குகளை பேணி வந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் 28வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள இவரை மே மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளதோடு மே 5ஆம் தேதி குறித்த கொலை வழக்கு விசாரணைக்கு வரும்போது இவரை முன்னிலைப்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
காணிக்குள் வைத்து பெண்ணொருவரை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கைதாகி இருந்த நிலையில் எதிர்வரும் 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பெரிய விளான் பகுதியில் உள்ள காணியொன்றின் உரிமை குறித்து மல்லாகம் நீதிமன்றில் வழக்கு இடம்பெற்று வரும் நிலையில் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அந்த காணியில் வளர்ந்துள்ள புதர்களை சுத்தம் செய்யும் வேலைத்திட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மேற்கொண்ட போது தமது காணியின் வேலியானது சேதப்படுத்தப்பட்டதாக வழக்கு இடம்பெற்று வரும் பெண்ணும் அவரது உறவினர்களும் அர்ச்சுனாவுடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டதோடு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா திடீரென அந்த பெண் மீதும் அவரது சகோதரன் மீதும் காலால் தாக்கியதாக கூறப்பட்டுள்ளது. தற்பாதுகாப்புக்காக குறித்த பெண் கல்லினால் தாக்கியதாக கூறப்பட்டுள்ளதோடு அதையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது கைத்துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்ணை நோக்கி உன்னை கொலை செய்வேன் என்றும் சுடுவேன் என்றும் அச்சுறுத்தியுள்ளார். அங்கு வந்த இளவாலை போலீசார் இரண்டு தரப்பினரையும் சமரசப்படுத்தியதோடு அதன் பின் அர்ச்சுனா இளவாலை போலீஸ் நிலையத்தில் மேற்கொண்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அந்த பெண் இளவாலை போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். அதன் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவர் 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதோடு அர்ச்சுனா எம்பி கொலை அச்சுறுத்தல் விடுக்கும் காணொலியானது வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியதோடு வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்றைய தினம் இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். அந்த வகையில் இளவாலை போலீசார் அர்ச்சுனா எம்பியை துப்பாக்கியுடன் கைது செய்து மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் அவரை 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். திருகோணமலை மூதூர் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் IOC எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்று தீப்பிடித்து எரிந்துள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் எரிபொருள் நிரப்பிவிட்டு சென்ற மோட்டார் சைக்கிளே திடீரென தீப்பிடித்து எரிந்ததோடு சம்பவம் நேற்று திங்கட்கிழமை இரவு பதிவாகியுள்ளது. அந்த நேரம் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் உடனடியாக வேலை பார்த்து தீயை அணைத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததோடு சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. தீப்பற்றிய மோட்டார் சைக்கிள் கடுமையாக சேதமடைந்துள்ளதோடு விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு குறித்த சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. அரசாங்க திரைசேரியில் நடந்த பாரிய நிதி மோசடி குறித்து பொறுப்பான அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் திரைசேரியின் செயலாளர் ஆகியோருக்கு நேரடி தொடர்பு உள்ளதாக என்ற பலமான சந்தேகம் எழுந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது இவர் இதனை தெரிவித்ததோடு அரச திரைசேரியில் நடந்த குறித்த பெரிய நிதி மோசடி சம்பவத்தை ஃப்ரீ லோயர் அமைப்பு கண்டறிந்து முறைப்பாடு செய்த பின்பே வெளிச்சத்துக்கு வந்ததாகவும் அதுவரை அரசாங்கம் குறித்த திருட்டை மக்களிடமிருந்து மறைக்க முயற்சி செய்துள்ளமை சந்தேகத்தை கிளப்பியுள்ளதாகவும் இவர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் முதன்முறை திருட்டுத்தனமான அரசியலில் ஈடுபட்ட ஒரு குழுவிடம் நாடு ஒப்படைக்கப்பட்டதன் விளைவாக இன்று திரைசேரியே கொள்ளையடிக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் இவர் தெரிவித்துள்ளார். நடந்த சம்பவத்தை ஒரு ஹேக்கர் மீது சுமத்த அரசாங்கம் பார்த்தாலும் இது மிகவும் சந்தேகத்திற்குரிய கொடுக்கல் வாங்கல் என குற்றம் சாட்டியுள்ளார். திரைசேரியின் பணம் திருடப்பட்டு மாதக்கணக்காகியும் நாட்டின் நிதி குறித்து பொறுப்பு கூற வேண்டிய பாராளுமன்றத்துக்கோ அல்லது போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கோ இது குறித்து முறைப்பாடு செய்யப்படாமை பாரிய குற்றச்சாட்டு என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். சாகர காரியவசம் இது குறித்து மேலும் தெரிவிக்கையில் JVPயின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் 1971 மற்றும் 87-89 காலப்பகுதிகளில் வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்களை உடைத்து பொதுமக்களின் வீடுகளுக்குள் நுழைந்து திருடிய வரலாறு இவர்களுக்கு உள்ளதாகவும் தொழில் புரியாமல் திருடிய பணத்தில் வாழ்ந்தவர்களே இன்று நாட்டை ஆட்சி செய்து வருவதாகவும் விமர்சித்துள்ளார். ஜனாதிபதி அனுர நாடு ஒரு உண்டியல் என்று சொன்னாலும் இன்று உலகிலேயே பாரிய கொள்ளை இடம்பெற்ற திரைசேரியை கொண்ட நாடு இலங்கை என்ற உலக சாதனையை அவர் படைக்க முயற்சிப்பதாக விமர்சித்துள்ளதோடு நாட்டை திருடும் திருடர்களோடு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு வாழ்வதா அல்லது இவர்களை கண்ட இடத்தில் விரட்டி அடித்து நாட்டை பாதுகாப்பதா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என சாகர காரியவசம் வலியுறுத்தியுள்ளார். அனுர அரசு வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிதி முறைகேடுகளை குறைத்து மதிப்பிட முயல்கின்றது. ஆனால் ஒப்பந்ததாரர்களுக்கு தவறுதலாக அனுப்பப்பட்ட தொகையில் 51 மில்லியன் ரூபாய் இன்னும் கணக்கில் காட்டப்படாமல் மாயமாகவே உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் இரட்டை கொடுப்பனவுகள் குறித்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்று பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன அண்மையில் தெரிவித்த கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் குறித்த பதிவை பகிர்ந்துள்ளார். அடிக்கடி அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டுவதில் எதிர்க்கட்சியினர் முன்னிற்பதோடு அண்மைய நாட்களாக அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதிகரித்துள்ளது. நிலக்கரி மோசடி, அரச பணம் ஹேக்கிங் என்று இந்த குற்றச்சாட்டுகள் நீள்கின்றது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிதி முறைகேடுகள் குறித்து நாமல் மேலும் கூறுகையில் அமைப்பில் ஏற்பட்ட பிழைகளால்
ஒப்பந்ததாரர்களுக்கு 263 மில்லியன் ரூபாய் தவறுதலாக அனுப்பப்பட்டதை இலங்கை வங்கியின் நிதி திரும்பும் பெறும் அறிவித்தல் மிக தெளிவாக உறுதிப்படுத்துகின்றது. இப்படி தவறுதலாக கைமாறிய தொகையில் 51 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை இதுவரை மீளப் பெறப்படவோ அல்லது கணக்கில் காட்டப்படவோ இல்லை என்றும் உத்தியோகபூர்வ ஆவணங்களே உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டும் போதோ எந்த அடிப்படையில் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன இதனை மறக்கின்றார் என்று நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த விவகாரத்தில் அமைதி காப்பதையும் அரசின் மறுப்பு அறிக்கைகளையும் கடுமையாக நாமல் சாடியுள்ளதோடு மக்களின் வரிப்பணம் முறையாக கையாளப்படுகின்றதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அரசின் கடமை என்றும் இவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திரைசேரியினால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் நிதி மூன்றாம் தரப்பு ஒன்றுக்கு கைமாற்றப்பட்ட சம்பவம் பேசுபொருளாகியுள்ள நிலையில் இது குறித்து எதிர்க்கட்சியினரால் கோரப்பட்ட விசேட நாடாளுமன்ற விவாதத்தை ஆளும் தரப்பு அதிரடியாக நிராகரித்துள்ளது. நேற்று சபாநாயகர் தலைமையில் நடந்த கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் குறித்த விவகாரம் தொடர்பில் ஒருநாள் விவாதத்தை நடத்துமாறு எதிர்க்கட்சி தரப்பில் இருந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதிலும் எதிர்க்கட்சியினரின் இந்த கோரிக்கையை ஆளும் தரப்பு ஏற்க மறுத்து நிராகரித்துள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிதி பாதுகாப்பு மற்றும் திரைசேரியின் பொறுப்புக்கூறல் குறித்து தற்போது பாரிய சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் இது குறித்த விவாதத்துக்கு ஆளும் தரப்பு இடமளிக்காதது எதிர்க்கட்சியினரிடையே கடும் அதிருப்தியை உண்டாக்கியுள்ளது. இந்த நிதி மோசடி விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தப் போவதாக எதிர்க்கட்சி தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இலங்கையில் பௌத்த பிக்குகளின் ஒழுக்கத்தை இல்லாமல் செய்யவும் அவர்களை போதைப்பொருள் கடத்தல் போன்ற பல சட்டவிரோத செயல்களில் சிக்க வைப்பதற்கும் சில அரசியல் சக்திகள் திட்டமிட்டு செயல்படுகின்றன என்று பலாங்கொடை கஸ்ஸப்ப தேரர் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக சூழலில் பிக்குகள் மாற்றமடைவது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பிரிவினா கல்வியில் சிறந்த ஒழுக்கத்தை கற்கும் பிக்குகள் பல்கலைக்கழகங்களுக்குள் நுழைந்த பின்னரே இவ்வாறு மாற்றமடைகின்றனர். அங்குள்ள மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் முன்னிலை சோசலிச கட்சியினர் பிக்குகளுக்கு மார்க்சிய சிந்தனைகளை தவறான முறையில் போதித்து அவர்களை அநாகரிகமான நிலைக்கு தள்ளுவதாக கஸ்ஸப்ப தேரர் குற்றம் சாட்டியுள்ளதோடு கொசுள்ளிட்ட போதைப்பொருள் பழக்கங்களுக்கு பிக்குகள் அங்குள்ள அரசியல் பின்புலத்தாலேயே பழக்கப்படுத்தப்படுகின்றனர். இந்த சம்பவம் பௌத்த சாசனத்தை சர்வதேச ரீதியில் அவமதிப்பதற்காக கையாளப்படும் ஒரு உபாயம் என்று கூறிய இவர் தாய்லாந்திலிருந்து குஸ் கடத்திய விவகாரத்தில் பிக்குகள் கைது செய்யப்பட்டமை குறித்து சந்தேகம் நிலவுவதாகவும் கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான பிக்குகளா அல்லது கடத்தலுக்காக சீருடை அணிவிக்கப்பட்டவர்களா என்பது விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் கஸ்ஸப்ப தேரர் தெரிவித்துள்ளார். பிக்குகள் தவறு செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை என்றும் ஆனால் அவர்களை தூண்டிய அரசியல் சக்திகள் யார் என்பது கண்டறியப்பட வேண்டும் என்றும் தேசத்தின் ஆன்மீக அடையாளமான பிக்குகளை சீரழிக்கும் இத்தகைய அரசியல் கலாச்சாரம் மிகவும் ஆபத்தானது என்றும் கஸ்ஸப்ப தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார்.